அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அரசு பொதுத் தேர்வு நடக்கும்ல, அந்த பள்ளிக்கூட வாயிலில் ஒரு விளம்பர பலகை வச்சுருப்பாங்க. அந்த விளம்பர பலகையில் அரசு பொதுத் தேர்வுன்னு போட்டிருக்காங்க. அரசு பொதுத் தேர்வு நடைபெறுவதால் அந்நியர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்து மொபைல் ஃபோன் பயன்படுத்த தடை செய்யப்பட்ட பகுதி அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதில் இந்த அரசு பொதுத் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன வரணும் அப்படின்னா, அரசு பொதுத் தேர்வு இப்போ வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, அரசு அப்படிங்கிறது உயிர் தொடர் குட்டியில் வரும். இப்போ ஆ இருக்குது, ரா இருக்குது பார்த்தீங்களா, இரு கூட்டல் ஆ, சூ இருக்குது பார்த்தீங்களா, இச்சு கூட்டல் ஊ. இப்போ உயிரெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் அதலால் இதற்கு உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று பெயர். உயிர் தொடர் குற்றியல் உகரத்தை தொடர்ந்து காசதாபா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். அப்போ அரசு கூட்டல் பொதுத் தேர்வு, அரசு பொதுத் தேர்வு இப்போ வரணும். சரிங்களா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நியர்கள் உள்ளே வர அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. அந்த அந்நியர்கள் சொல்லுறதுக்கு பார்த்தீங்களா, அது தன்னகரை இன்னும் போட்டு அடுத்து தன்னகரை நீ போட்டிருக்காங்க. போடக்கூடாது. அந்நியர் அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது. அந்நியர் என்பது வடமொழி சொல்லாக இருக்கக்கூடியது. ரன்னகரை இன்னும் போட்டு நீ போடணும். அந்நியர், அந்நியர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை. ஏன் போடணும் அப்படின்னா, அன்றியேல் அப்படிங்கிறதுக்கு அல்லாதன அப்படிங்கிற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அப்போ அன்றியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது அந்நியேல் என்று வருகிறது. இப்போ கன்றுக்குட்டி இருக்குல்ல, அதை கன்றுக்குட்டி எப்படி சொல்கிறோம், கண்ணுக்குட்டி தான் சொல்கிறோம். அதே மாதிரி அன்றியேல் அப்படிங்கிறது அந்நியல் ஆகி அந்நியர் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது ஒரு சொல்லுக்கு இடையில இந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துச்சுன்னா அதற்கு இணை எழுத்துதே வரும். அப்போ அதை இணை எழுத்துலேருந்து தகர வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வரும். ஆனால் இங்கே அன்னி அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்போ அன்னி அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது. அன்னி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா, படைப்பு, மன அழுத்தம், ஆவலுடன், கவனத்துடன், மகிழ்ச்சியான, தகுதியான, நட்பு, செயலில் ஈடுபாடு, புதிய, தாராளமான அப்படிங்கிற பொருள் வந்து அந்நிங்கிற பொருளுக்கு வரும். அப்போ அந்நி அப்படிங்கிறது கவனத்தோடு அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அந்நியர் என்றால் உள்ளே வருவதற்கு கவனமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்நியர் என்றாலே கவனமாக இருத்தல் அப்படிங்கிற பொருளே வரும். அப்போ அந்நியர் எப்படி வரணும், ரெண்டு சொல்லி இன்னு, அதாவது ரன்னகரை இன்னும் போட்டு அந்நியர் உள்ளே வர அனுமதி இல்லை என்று போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அந்நியர் என்பதும் வடமொழி சொல்லாக இருந்தாலும் இன்றைய வழக்கில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இரண்டு சொற்களுமே பயன்படுத்தி வருகிறார்கள். இருந்தாலும் அந்நியர் என்று போடுவதற்கு பதிலாக அந்நியர் என்று போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். இனிவரும் காலகட்டங்களில் அரசு கூட்டல் பொதுத் தேர்வு அரசு பொதுத் தேர்வு என்றும், அந்நியர் என்பதை அந்நியர் என்று மாற்றி எழுதுமாறும் அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.